நல்ல சேஃபான ஒரு வண்டி, நல்ல சூப்பரான ஒரு வண்டி. 10 லட்ச ரூபாய்க்குள்ள எனக்கு வந்துட்டு ஒரு கார் வேணும், ஒரு காரை நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா, அப்ப கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்குங்க. இந்த வீடியோவில் நீங்க தம்ப்லைன்ல பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. டாடா பஞ்சை பத்தி தாங்க பார்க்க போறோம். டாடா பஞ்ச்ல ஏஎம்டி மாடலை தான் பார்க்க போறோம். இதனுடைய ஸ்பெசிபிகேஷன் எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த வண்டியை நான் ஏன் வாங்கணும் அப்படின்ற ஒரு விஷயம், அதுக்கான புரிதலையும் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பா கொடுக்குங்க. ஒரு கிளியரன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். இந்த வண்டியை வாங்குறதுனால எனக்கு என்ன பலன் இருக்கு, இந்த வண்டினால எனக்கு என்ன யூஸ் அப்படின்ற எல்லாவற்றையுமே இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்க போறோம். 10 லட்ச ரூபாய்க்குள்ள நல்ல சூப்பரான கார் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகல, எனக்கு இந்த கார் வேணாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ல என்ன யூஸ்க்காக வேணும், என்ன பட்ஜெட்ல வேணும் அப்படின்ற மெசேஜ் மட்டும் கீழே பண்ணுங்க. அதுக்கான வீடியோவை கம்பல்சரி இண்டிவிஜுவலா ஒருத்தர் கேட்டாலும் சரி அவங்களுக்கு நான் வீடியோ மேக் பண்ணி கொடுக்குறேன். டாடா பஞ்ச் அப்படின்ன உடனே எல்லாருக்குமே இந்த சேஃப் அப்படின்றது கம்பல்சரி வந்துருங்க. அதே போல இதுல ஏதோ கஸ்டமர் சர்வீஸ்லாம் சரியில்லையாமே, அதாவது வந்து சர்வீஸ் பண்ணி தர மாட்டேன்றாங்களே ஒழுங்கா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் மைண்டுக்குள்ள வரும். பட் எக்ஸாக்ட்லா அது எனக்கு தெரியல. டாடா பஞ்ச் சேஃப் அப்படின்றது தெரியும், நிறைய இடங்கள்ல நம்ம பார்த்துருக்கோம். பட் நிறைய இடங்கள்ல கேள்விப்பட்டிருக்கோம், இது போல வந்து சர்வீஸ்ல பிரச்சனை இருக்கு, ஒழுங்கா சர்வீஸ் பண்ணி தரமாட்டேன்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த கேள்விப்பட்டிருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாம இங்க மட்டும் தான் இப்படியா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. இங்க நிறைய இடங்கள்ல இது போன்ற பிரச்சனைகள் இருக்கு. எனக்கு கூட மாருதியில பிரச்சனை இருக்கு, அதை பத்தி நான் ஒரு வீடியோவே போட்டிருப்பேன் நான், அதை நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனா கம்ப்ளைண்ட் பண்ண உடனே எனக்கு அதை சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும். நம்ம மேஜரா நமக்கு என்ன தேவையோ அதை தான் பார்க்கணும். நான் சேஃப்டிக்காக ஒரு காருக்குள்ள போறேன், சேஃப்டி, லுக்கு, ஃபியூச்சர் இதெல்லாம் ஓரளவுக்கு இருக்கணும், அந்த மாதிரி காருக்குள்ள போறேன், ஆனா சேஃப்டி தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்ப கம்பல்சரி வந்து டாட்டாக்குள்ள போகலாம். இல்ல நான் ஒரு இந்தியன் ப்ராடக்ட் நான் வாங்கணும், 10 லட்ச ரூபாய்க்குள்ள இந்தியன் ப்ராடக்ட் நான் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்ப கூட நீங்க டாடா பஞ்சுக்குள்ள நீங்க போகலாம், அதாவது டாடா பிராண்டுக்குள்ள போகலாம். இந்த மாதிரி நம்ம இந்தியன் பிராண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு, அதுக்குள்ள நீங்க போகலாம். நிறைய பேருக்கு டாடா பஞ்ச் அப்படின்னோடனே அது ஒரு மினி எஸ்யூவி தானே அப்படின்ற ஒரு கேள்வி வருங்க. அது மினி எஸ்யூவிலாம் கிடையாது. நீங்க நேரில் அந்த காரை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா அதனுடைய ஃப்ரண்டோட கிரில் நீங்க பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். அது கூட அந்த எல்இடி, அப்புறம் டிஆர்எல்எஸ், அது கூட வந்துட்டு அந்த கிளண்டிங் இதெல்லாம் சேர்ந்து அது ஒரு எஸ்யூவி அப்பியரன்ஸ் அப்படின்றத கொடுக்கும். அதை நீங்க நேரில் பார்த்தா மட்டும்தான் உணர முடியும். இன்னொரு சஜஷன் என்னன்னா, நீங்க ஒரு கார் வாங்க போறீங்க, புது கார் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா முதல்ல ஷோரூம் விசிட் பண்ணி டெஸ்ட் டிரைவை போடுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து புரிதல் கிடைக்கும். நீங்க வீடியோல பாக்குறதுனால அது பெருசா உங்களுக்கு வந்துட்டு அதனுடைய டீட்டெயிலை தெரிஞ்சுக்கலாம், ஆனா அதனுடைய வந்துட்டு ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களால தெரிஞ்சுக்க முடியாது. அண்ட் இதுல இன்னொரு பிளஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு எடுக்கக்கூட 1.87 mm அப்படின்றது வருதுங்க. இது நீங்க சிட்டிக்குள்ளேயும் ஓட்டலாம், ரூரல் ஏரியா இருக்கு பாத்தீங்களா, அதாவது அவுட்டர்ல கிராமம் இந்த மாதிரி ஏரியாக்குள்ளேயும் ஓட்டுறதுக்கு ரொம்ப வந்துட்டு கன்வீனியன்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த காரை வச்சிருக்கிறாங்க நம்மளுடைய தெரிஞ்சவங்க, ரிலேட்டிவ்லாம், அவங்களும் அதே விஷயத்த தான் சொல்றாங்க. இப்போ இன்ஜினோடைய டைப்பை பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா இன்ஜினோடைய டைப் 1.2 லிட்டர் வந்துட்டு ரெவட்ரான் பெட்ரோல் இன்ஜின் அப்படின்னு சொல்றாங்க. இதுல 86 PS பவர் அப்படின்றதும் இருக்கு. இதுல 113 Nm வந்துட்டு இருக்குங்க, டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கார் வந்துட்டு டெய்லி யூசேஜ்க்கும் ஓகே தான், இது வந்துட்டு வீக்லி யூசேஜுக்கும் ஓகே தான், இது எல்லாத்துக்குமே இந்த கார் சூட்டப்பா தான் இருக்கும் அப்படின்றதையும் இதுல சொல்றாங்க. அண்ட் இதனுடைய வந்துட்டு மைலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏஐ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரை அப்படி இவங்க வந்து சர்டிஃபிகேட் கொடுத்தது 18.8 அப்படின்ற கிலோமீட்டரை இவங்க வந்து சஜஸ்ட் பண்றாங்க. பட் ரியல் டைம்ல நிறைய பேர் யூசர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 16ல இருந்து 17 தான் வருது அப்படின்றது இதுல குறிப்பிட்டிருக்காங்க. இது வந்துட்டு டிராஃபிக்கை பொறுத்து இது மாறுதுன்னு வந்துட்டு இந்த டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களும் சொல்றாங்க. பட் நான் விசாரிச்ச வரைக்கும் ஒரு சிலர் வந்துட்டு என்னுடைய ரிலேட்டிவ் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு 15, 16, 17 இதுக்குள்ளதான் சிட்டிக்குள்ள வருது, சாரி வந்துட்டு லாங்ல வருது. சிட்டிக்குள்ள பாத்தீங்கன்னா அதுக்கும் கம்மியா தாங்க வருது, ஒரு 10, 11, 12 இந்த ரேஞ்சுக்குள்ளதான் ஏற்றம் இறக்கமா இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. இன்டீரியர்ல போய் பாத்திரலாங்களா. இன்டீரியர்ல என்ன சொல்றாங்கன்னா, அதாவது வந்துட்டு 7 இன்ச் வந்துட்டு டச் டிஸ்பிளே தாங்க இருக்கு. இன்ஃபோடைன்மென்ட் வந்துட்டு 7 இன்ச் டச் டிஸ்பிளே. ஆண்ட்ராய்டு ஆட்டோ வந்துட்டு கார் பிளே இருக்கு, அதுக்கப்புறம் கார் பிளே இருக்கு, ஆப்பிள் பிளே இருக்கு. இது ரெண்டுமே வந்துட்டு இதை சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஸ்டேரிங்ல உங்களுக்கு மவுண்ட் கண்ட்ரோல் வந்துட்டு இதுல வந்திருக்கு. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலுக்கான ஏசியும் இதுல இருக்கு. ரியர் கேமரா, அப்புறம் யூஎஸ்பி போர்ட்டு, இந்த மாதிரி எவ்ரிதிங் இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப டீசெண்டா இருக்கு, காரினுடைய லுக் வைஸ் இன்டீரியர்ல இருக்கு அப்படின்றதையும் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, சீட் கம்ஃபோர்ட் அப்படின்றதுல ஒரு ரியர் சீட்டுக்கும் வந்துட்டு லெக் ரூமுக்கும் வந்துட்டு ஓகே அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல இருக்கு. அண்ட் பூட் பேஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 366 லிட்டர் வந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்டு இதுல உங்களுக்கு ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப சூட்டப்பான ஒரு வெஹிக்கிள் அப்படின்றது சொல்றாங்க. பட் நான் டாடா பஞ்சில் உட்காந்துருக்கேன். அதனுடைய வந்துட்டு என்னை பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம கார் வந்துட்டு ஃப்ரான்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ கம்பேரிசன் நான் வந்துட்டு இருக்கிறது தான் பண்ண முடியும், இல்லாத பண்ண முடியாது. சேஃப்டி அப்படின்றதுக்குள்ள நான் போகல.
ஸோ இன்டீரியர்ல நான் என்னுடைய காரோட டோரை லாக் பண்ண அப்படின்னா எட்டி ரொம்ப இப்படி சாஞ்சி தான் இப்படி தான் வந்துட்டு என்னுடைய டோரை வந்துட்டு என்னால் லாக் பண்ண முடியும். அதாவது கோ டிரைவரோட சீட்ல இருந்து நான் என்னோட டிரைவர் சீட்ல இருந்து அதை பண்ண முடியும். பட் இங்க இருந்து அங்க பண்றது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். பட் டாடா பஞ்சில் நான் உட்கார கூட எனக்கு அப்படி இல்லைங்க. ஜஸ்ட் கையை நீட்டினேன், எனக்கு இவ்வளவுதான். இப்படி கையை நீட்டினோடனே டோர் வந்துட்டு எனக்கு கிட்ட வந்துருச்சு. பட் நான் உட்கார கூட எனக்கு என்ன தோணுதுன்னா, என்னை யாரோ வந்து பிடிச்சி வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ ரியாலிட்டியா நான் உட்காந்து பார்த்ததுல சொல்றேன், நான் பிடிச்சி வச்சு அமுக்குன மாதிரி வந்துட்டு இருக்கு. அந்த ஒரு ஃபீல் எனக்கு கிடைக்குது. ஒருவேளை புதுசா அந்த கார் ஃபீல்டுக்குள்ள போறவங்க, கார் வாங்க போறவங்களுக்கு மேபி இது வந்துட்டு ஓகேவா இருக்கலாம். அண்ட் வந்துட்டு ஹைட் இல்லாம ஓரளவுக்கு வந்துட்டு ஆவரேஜ் ஹைட்டா இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஓகே, ஏன்னா இதை விட ஹைட்டா இருக்கவங்களும் வச்சிருக்காங்க. பட் என்னுடைய வந்துட்டு ஃபீல் என்னன்றது உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்ட அவ்வளவுதான். அதே போல இந்த சேஃப்டி ஃபியூச்சருக்குள்ள நம்ம போனோம்னா டாடா பஞ்சுக்கு குளோபல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, NCAP இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5 ஸ்டார் அப்படின்றத நாங்க கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவிலேயே ஒரு சேஃபஸ்ட் கார் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய கார்கள் இருக்கு, அதுல இதுவும் ஒரு கார் அப்படின்றத வந்துட்டு சொல்றாங்க. இதுல அது மட்டும் இல்லாம டியூல் ஏர்பேக் அப்படின்றது வருது, ABS இருக்கு, வித் EBDயும் இருக்கு. ABS EBD இதை பத்தி நம்ம போட்டிருக்கோம். ஒரு காருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ரெண்டுமே. இதை நீங்க பார்க்கலன்னா மறக்காம பாத்துருங்க. அந்த வீடியோ இப்ப ரீசெண்டா போட்ட வீடியோ தான், மறக்காம அதை போய் பாத்துருங்க. அண்ட் அதுக்கப்புறம் இல்லாம க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படின்றதும் வந்து இதுல இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கார்னர் ஸ்டேபிலிட்டி அப்படின்றது இதுல கொடுத்துருக்காங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டா சூப்பராகவே வந்துட்டு பில்டு குவாலிட்டி அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. டாடா பஞ்ச் அப்படின்னு சொன்னாலே நமக்கு தெரியும் இல்லைங்களா, பில்டு குவாலிட்டியில பக்காவா கொடுப்பாங்க, சேஃப்டி ஃபியூச்சரையும் சூப்பரா கொடுத்துருவாங்க அப்படின்றது. சரி, ஓகே. இப்ப அடுத்தது இதனுடைய மாடல், இதனுடைய விலை என்ன அப்படின்றத பாத்திரலாம். இப்ப நம்ம வேரியண்ட்டை பாத்திரலாங்க. ஸோ வேரியண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டாடா பஞ்ச்ல நிறைய வேரியண்ட் அப்படின்றது கொடுக்குறாங்க. இப்ப பஞ்ச் அக்கம்லிசிட் அப்படின்ற ஒரு வேரியண்ட் அப்படின்றது இருக்குங்க. எக்ஸாக்டா ப்ரொனவுன்சியேஷன் பண்ணலைன்னா கொஞ்சம் மன்னிச்சிருங்க. ஸோ இந்த வேரியண்ட் பாத்தீங்கன்னா சைட்ல கொடுக்குறேன், நீங்க பாத்துக்கோங்க. இதனுடைய வேரியண்ட்ல நீங்க AMD போனீங்கன்னா தான் இந்த ரேட் வருது. பட் நம்ம ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 945 அப்படின்றதுல இருக்கு. இன்னும் ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 950ல இருக்கு. இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கு. மேக்ஸிமம் உங்களுக்கு 10 லட்ச ரூபாய்க்குள்ள தான் இது ஆன் ரோட் பிரைஸ்லேயே வந்துட்டு இருக்குங்க. இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு கன்வீனியன்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுலயே நீங்க AMD இல்லாம இதுல நார்மல் கியர் பாக்ஸ்குள்ள நீங்க போனீங்கன்னா அதுல இன்னும் விலை கம்மியாகும். ஒரு 50ல இருந்து ₹1 உங்களுக்கு விலை கம்மியாகும் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப வந்துட்டு கன்வீனியன்ட்டான கார். எனக்கு ஒரு நல்ல ஒரு சேஃப்டியான ஒரு கார் தேவைங்க. அந்த கார் நல்லா சேஃப்டியாகவும் இருக்கணும், லுக்கும் நல்லா இருக்கணும். ஸோ எனக்கு எந்தவித அதிக செலவு அப்படின்றது வைக்கக்கூடாது, பட்ஜெட்டுக்குள்ள இருக்கணும், ஒரு இந்தியன் காராக இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்ப இந்த காரை நான் வந்துட்டு சொல்லுவேன். அண்ட் இன்னும் ஒரு காரை ஒருத்தருக்கு இதுதான் உங்களுக்கு இதுதான் அப்படின்றது என்னால் வீடியோவில் சஜஸ்ட் பண்ணவே முடியாது. ஒவ்வொருத்தரோட தேவையை பொறுத்தும் ஒவ்வொரு விதமான கார்ஸ் அப்படின்றது மாறும். அப்போ நீங்கள் உங்களுடைய தேவைகள் என்ன அப்படின்றத நீங்கள் பார்த்தே ஆகணும். நீங்கள் வந்துட்டு வீட்டில் வச்சு யூஸ் பண்ண போறீங்களா, மாதத்துக்கு ஒரு ஒர்க் எடுப்பீங்களா, இல்லை டெய்லியும் எடுப்பீங்களா, இல்லை வாரத்துக்கு ஒர்க் எடுப்பீங்களா, இல்லை 2 மாதத்துக்கு ஒருக்கா, 3 மாதத்துக்கு ஒருக்கா, இல்லை 4 மாதத்துக்கு ஒருக்கா, இல்லை வருஷத்துக்கு ஒருக்கா, இல்லை 6 மாதத்துக்கு ஒருக்கா இப்போல்லாம் எடுப்பீங்களா, இல்லை நீங்கள் ஏதாவது வந்து கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு யூஸ் பண்ண போறீங்களா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கான பர்ஃபெக்டான காரை நம்மளால சஜஸ்ட் பண்ண முடியும். அது இல்லாம ஃபேமிலியில எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம காரை பத்தின ஒரு விஷயங்களே வந்துட்டு சொல்ல முடியும்னா வச்சுக்கோங்களேன். இப்ப ரேண்டமா இந்த கார் வந்துட்டு இது யார் யாருக்கெல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்றத நான் ரேண்டமா சொல்லியிருக்கேன். அது உங்களுக்கு இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்குள்ளெல்லாம் வந்துச்சுன்னா நீங்க தாராளமா அதை அக்செப்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே நண்பர்களே, கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். நாளைக்கு வேற ஏதாவது கார் சம்பந்தப்பட்ட உங்களுக்கு கண்டென்ட் வேணும்னா சொல்லுங்க, கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல இப்ப நம்ம சொன்னோம் பாத்தீங்களா டீட்டெயில், அந்த டீட்டெயில் நீங்க கொஞ்சம் ஷேர் பண்ணீங்கன்னா ஃபர்தரா நானும் அதை செக் பண்ணி உங்களுக்காக சொல்லுவேன். முடிஞ்சா வீடியோ பண்றேன், இல்லைன்னா டெக்ஸ்ட் மூலியமாவே உங்களுக்கு இந்த கார் கரெக்டா இருக்கும் அப்படின்றதையும் நான் மென்ஷன் பண்ணி விடுறேன். ஓகே நண்பர்களே, நம்ம நாளைக்கு இது போல நல்ல சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.